வணக்கம். என் பேர் ஆர் கிருஷ்ணவேணி. நான் ஆர்கே ஜூட் பேக் அண்ட் ஆர்கே கோலம்ங்கிற பேரில் 4 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆல் ஓவர் இந்தியா என் ப்ராடக்ட்டை நான் அனுப்பிட்டுருக்கேன். ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்பு, கூகுள் மை பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லா தளங்கள்லையுமே என்னோடய ப்ராடக்ட்டை நான் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் நல்லாவே போயிட்டுருக்கு. இதை தவிர ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் நான் என்னோடய ப்ராடக்ட்டை சேல் பண்ணிகிட்ருக்கேன். மீஷோ போன்ற பெரிய தரங்கள்லையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஒரு 4 பேர் தைக்கிறாங்க ஜூட் பேக்குக்குன்னு பார்த்தா. அது மாதிரி கோலத்துக்கும் 4 பேர் எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து நல்லாவே எனக்காக சேர்ந்து நாங்கள் உழைக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னென்னா பிஸ்னஸையும் ஃபேமிலியும் கொண்டு போகிறதுல கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அது அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சது தான் கவிதா மேமோட கிளாஸு. பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கிளாஸு அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். 4 AM வேக்கப் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு 21 days அந்த கிளாஸ் எடுத்தாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ப்ரேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த வகுப்பு ஆரம்பிச்சிது. நான் கண்டிப்பாக என்ன நினச்சேன்னா, ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் அட்டவணைப்படுத்தி கொடுப்பாங்க. இந்தந்த நேரத்தில் இந்தந்த வேலைகள் முடிக்கணும்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் இல்லை, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பொருளை எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நேரம் முதல்ல எங்கே விரயமாகுதுன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம நேரத்தை மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்போட மிகப்பெரிய சாராம்சமே. ஒவ்வொன்றுமே அவங்க நேரத்தோட கனெக்ட் பண்ணியே பார்க்குறாங்க. அதாவது ஆட்டிடியூடு, பிஹேவியர், நம்ம எல்லா குணாதிசயங்களுமே நேரம் சார்ந்தது தான். உணவு கூட நேரம் சார்ந்தது தான் அப்படின்னு சொன்ன விதம் மிக அருமையாக இருந்தது. நம்மளுடைய நேரம் விரயமாகும் பொழுது நம்ம ஸ்ட்ரிக்டாக நோ சொல்ல பழகணும் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுது இந்த கிளாஸில். அதாவது நான் ஒரு 2 months பிஃபோர் இந்த கிளாஸை எடுத்துக்கிட்டேன். அப்போது இப்போ வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எப்போயாவது என்னுடைய நேரம் விரயமாகும் பொழுது உள்ள ஒரு அசரீரி கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு உன்னுடைய நேரம் இங்கே விரயமாகுது அப்படின்னு யாரோ எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது. அது என்னைய பிஸ்னஸில் நல்லாவே எஃபெக்டிவாக செயல்பட விடுது. இன்னும் என்னுடைய நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னைய மாற்றிருக்கு இந்த கிளாஸு. நம்மளுடைய நேரத்தையும் நம்ம மதிக்கணும், அடுத்தவங்களுடைய நேரத்தையும் நம்ம மதிக்கணும். ரெஸ்பெக்ட் யுவர் டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம் ஆல்சோ. அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுலே மிக உயர்ந்த பொருள்னு நினைக்கிறது நான் நேரம்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தை எனக்காக கொடுத்து இந்த வீடியோ பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. எல்லோரும் இந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.